ஏன் சின்ன பொண்ணு? ஏப்ல சின்ன பொண்ணு? ஏன் சின்ன பொண்ணு? என்னடி பண்ணியா உள்ள? மணிக்கணக்கா உள்ள கிடந்து அப்படி என்ன வேலை தான் செய்யா? ஏன் சின்ன பொண்ணு? இந்த வந்துட்டேன் தே. அடி என்னடி இது? இப்படி துணியை போட்டு எங்க போற? காலங்காத்துல போய் மினிக்கிட்டு எங்க போற நீ? இத்த இன்னைக்கு ஓட்டு போடுறனால அதான் ஓட்டு போட போறேன். ஓட்டு போடணும்னா இப்படி பேண்ட் சட்டையை மாட்டிட்டு தான் போகணுமோ? இதுக்குன்னு இவ்வளவு நேரம் பகுமானமா உட்காந்து கிளம்பியிருக்க. எத்தே இன்னைக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான நாள். என் ஜனநாயக கடமையை நான் ஆத்த போறதே. என் தலைவர் மாதிரி துணியை போட்டு போனதானே நல்லா இருக்கும். அதுக்காகவே பெசலாம் வாங்கி வச்சிருக்கேன் தே. என்னத்த துணிமணியா வாங்கி வச்சிருக்கா? ஒரு நல்ல துணியா பார்த்து வாங்கப்படாது. எப்ப பாரு இப்படி பேண்ட் சட்டையோட தெரியவா? ஒரு பட்டு சாலையை வாங்கியிருந்தாலும் புண்ணியமா போயிருக்கும். இப்படி ஒரு அரகுற துணிமணி எடுத்துக்கு வாங்கினா அத்தை இப்ப இதுதான் ட்ரெண்டிங்கு. அதெல்லாம் உங்களுக்கு எங்கத்தான் புரிய போகுது. சரி சரி வீட்டை பத்திரமா பாத்துங்க, நான் ஓட்டு போட்டு வரேன். அட பாதகத்தியமாவா, இத்து போன ஒரு பேண்ட் சட்டையை வாங்கி போட்டுட்டு ஓட்டு போறேன்னு மினிக்கிட்டுல தெரியுறா? என்னவோ இவன் மட்டும் தான் இன்னைக்கு ஓட்டு போடுற மாதிரி தான். ஏன் நான் ஓட்டு போடலையா? இந்தா நான் இப்ப மினிக்கிட்டு கிளம்புறேன். நாங்களும் பகுமானமா கிளம்பி போவோம்ல. என் தலைவருக்கு நானும் ஓட்ட போட்டு வருவேன். இன்னும் என்னடி காத்துட்டு இருக்க பார்வதி? வேகமா போய் கிளம்பு, ஓட்ட போட்டுட்டு வா. காலையே காமெடிக்கா ஓட்ட போடுவான், சீக்கிரமா கிளம்பி வாங்கப்லனாவே. ஆமா லட்சுமி, யார்ட்டையும் சொன்னாவ பத்துக்க. நான் கிளம்பும்போது போன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன் வசந்தி வெளியே தான் நிற்கேன், சீக்கிரம் வானாவ பத்துக்க. நம்மள வேகமா வான்னு சொல்லிட்டு இந்த காமெடிக்கு எங்கன போனாவ? ஏதாவது வேலையா வீட்டுக்குள்ள போயிருப்பாவ. கூப்பிடுங்க வருவாவ. காமெடிக்கா இக்க காமெடிக்கா. ஐயோ லட்சுமி வந்துட்டா போலலாம் தெரியுது. நம்ம தானே லட்சுமியை சீக்கிரம் வாப்ல ஓட்டு போடுவோம்னு சொன்னோம். நம்மளே இன்னும் ரெடி ஆகலையே. ஏ காமெடிக்கா. லட்சுமி இந்த வாரேம்மா. ஐயோ ஓட்டடி எடுக்கல, ஓட்டு ஸ்லிப் எங்க இருக்குன்னு தெரியல. ஏ சத்தியா, எடி சத்தியா. மாமா நேற்று நைட்டே சொன்னாவ எடுத்து வச்சுட்டு படு காமெடி, காலையிலே போய் ஓட்ட போட்டு வந்துருன்னு. கேட்டேன்னா நானே அவசரத்துல எங்க வச்சுன்னு வேற தெரியலையே. எங்கன போய் தேடன்னு தெரியலையே. ஏ சத்தியா, ஏ ஏடி சத்தியா. இதுக்குள்ள கூட்டா அவசரத்துக்கு ஓடி வராது. இந்த வாட்டர் லிஸ்ட் எங்க இருக்குன்னு தேடி தரலாம். ஏம்மா என்னம்மா? ஏ ஏடி சத்தியா சீக்கிரங்க ஓடியா. ஏம்மா ஏமா கூட்டுட்டே கிடக்கா? ஏ சத்தியா வாட்டர் போட போன பத்தியா? இந்த வாட்டர் ரெடி எங்க வச்சுன்னு தெரியல சத்தியா. அந்த பீரோல இருக்கான்னு பாரு. ஏம்மா வா வாட்டடி நீ எடுக்க வேண்டியதானம்மா, ஏன்ட்டே எடுக்க சொல்லியா? ஏவல வெளியே லட்சுமி வசதியெல்லாம் நிக்காள்வல, டக்குனு போய் எடுத்துட்டு வா. இந்த வாட்டர் லிஸ்ட் இங்க நீங்க தான் வச்சேன் பத்துக்க. நான் இதை தேடிட்டு இருக்கேன், அதை எடுத்துட்டு வா மக்களே. ஏம்மா போமா. ஏ காமெடிக்கா ஏக்கா நேரம் அதுக்கு சீக்கிரம் வாங்க. ஐயோ இவ வேற கூட்டிட்டு கிடக்காளே. இந்தா வாய் லட்சுமி. எம்மா மக்களே எடுத்துட்டு வந்துட்டியோ? எம்மா நான் இன்னும் தேடவே போகலம்மா. ஏ சத்தியா அவசரம் புரியாம இப்படி பண்ணா சத்தியா. அந்த ஓட்டடி எடுத்துட்டு வாங்க, பீரோல தான் இருக்கு பத்துக்க. எடுத்துட்டு வாரேம்மா. நீ வாட்டு போடணும்னா நீ தானே எடுத்துட்டு போனோம், என்னையே வேலை வாங்குறா. ஏமாம்மா ஒரு வாட்டர் ரெடி எடுத்துற இந்த பிள்ளை என்னமா மாச்சப்படுது. இந்த வாட்டர் ஸ்லிப் எங்க இருக்குன்னு தெரியலையே. மாமா வாங்கி வச்சாவளா இல்லையான்னு தெரியல, எங்க வச்சாவன்னு தெரியல. கேட்க வேற மறந்துட்டேனே. மாமாக்கு ஒரு போன பண்ணுவோமா? ஏ குவாண்டிக்கா வாரியல என்னக்கா? ஐயோ இவ வேற கிடந்து கத்திக்கிட்டு இருக்காளே. ஏ லட்சுமி இந்த வந்துட்டேன். எம்மா எம்மா இவ வேற எங்கன்னு கத்துறா. என்னடி சத்தியா எடுத்துட்டியா? எம்மா இந்த பர்ஸை வச்சுக்க. ஏ சத்தியா வாட்டர் ஐடி எடுத்து வச்சுட்டியோமா? எம்மா வாட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டேன். அப்பப்போ வந்து எது எங்க இருக்குன்னு கேட்காதம்மா, எல்லாம் இதுல தான் இருக்கு, மொத்தமா தூக்கிட்டு போ. ஏ சத்தியா வாட்டர் போட இம்புட்டும் தேவைப்படுமோ? போன எலெக்ஷனுக்கு வாட்டர் போட இவ்வளவு எடுத்துட்டு போலையம்மா. இவன் தேவைப்படுதோ இல்லையோ அப்பப்போ ஓடி வந்து எங்க இருக்குன்னு கேட்டு என்ன தொல்லை பண்ணாதம்மா. எல்லாத்தையும் நீனே கையில வச்சுட்டு தூக்கிட்டு போ. ஏ கோமதிக்கா இவ வேற கண்டு கத்திட்டு இருக்காளே. வாரி லட்சுமி நான் வந்துட்டேன். சரி மக்களே அம்மா வாட்டு போட்டு வாரேனே. கூட்டமா இருக்கோ என்னவோ தெரியல பத்துக்க. காலையில கூட்டமா இருக்காதுன்னு அப்ப சொன்னாவ, அதான் எல்லாரையும் கூட்டிட்டு போறேம்மா. தம்பியும் பாத்துக்கனே, சண்டை போடாதியே. அங்க அலமாரியில பண்டை வச்சிருக்கேன், எடுத்து தின்னுங்க. சரிம்மா. இதாவது நான் போன் பண்ணுங்க மக்களே, உடனே வந்துடுவேன். ஏம்மா ஃபாரினுக்கா போற? வாட்டு தானே போட போறா. இந்த இருக்க பள்ளியோடத்துல போய் போட போறா. டக்குன்னு போட்டு வாமா, நானும் தம்பி வீட்டுல இருந்துக்கிடுவோம். சரி மக்களே அம்மா போயிட்டு வரேனே. இக்க கோவதிக்கா இப்ப வாரில என்னக்கா? இம்மா போமா லட்சுமி எத்தனை வாட்டி கூட்டிட்டு இருக்காவ. இங்க நீ என்கிட்ட பழக்கம் விட்டுட்டு இருக்கா. போயிட்டு வரேன் மக்களே. இந்த பத்திரமா இருந்துக்கோங்கண்ணே. ஏ லட்சுமி இந்த வந்துட்டேம்மா. அம்மா வாட்டு போட என்ன ஆர்வமா கிளம்பி போற? நானும் எனக்கு வாட்டு போடுற வயசு வந்ததுக்கு அப்புறம் வாட்டு போட போவேன். எனக்கு பிடிச்ச அந்த கட்சி தலைவருக்கு தான் வாட்டு போடுவேன்.
அம்மா கோமதிக்கா கிளம்பி வர என்ன நேரம் ஆக்குறியக்கா? இக்கா ஏன்க்கா இப்படி நேரம் ஆக்குனியே? வேலைகளை செஞ்சுட்டு இருந்தீங்களோ? ஏ இல்ல வசந்தி, இந்த வாட்டர் ஐடி எங்க வச்சேன்னு தெரியல பத்துக்க. கிடந்து தேடி தேடன்னு இம்புட்டு நேரம் தேடி கிடந்திருக்கேன். இக்கா இப்பமாச்சும் எடுத்து கொண்டு வந்தீங்களா? எடுத்துட்டேம்மா. என்ன கோமதிக்கா கையில் பெரிய பர்செல்லாம் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. என்ன கொண்டு வரிய? பணம் நிறைய அள்ளிட்டு வரீங்களோ? ஏன் வசந்தி பணம் இல்லைம்மா, ஏன் மாவதான் வாட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுன்னு அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் அனுப்பியிருக்கா பத்துக்க. வாட்டு போட இதெல்லாம் வேணும்ல, அதான் எடுத்துட்டு வரேன். இக்க எதுக்கு இத்தனை அழிட்டு வரியே? இதாவது ஒண்ணு போதாதா? ஏன் இருக்கட்டும் லட்சுமி, ஒண்ணு வேண்டான்னு சொன்னாலும் இன்னொன்னு கொடுத்து வாட்டு போட்டு வந்துடலாம் பத்தியா? ஏ கோமதிக்கா ஓட்டு போட என்ன ஆர்வமாக இருக்கியே? வாட்டி ஓட்டு போடுற பிள்ளைகள் கூட இந்த அளவு ஆர்வம் கட்டாதே. காசு நல்லா பலமாக பார்த்துட்டீங்களோ? ஏன் வசந்தி, யாருக்கிட்டையும் நான் காசு வாங்கலாமா? வாட்டு போடுறது என் உரிமை தானே. என் ஓட்டை இன்னத்துக்கு நான் விற்கணும். எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் வாட்டு போட போறேன் பத்துக்க. அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்லையே கோமதியக்கா, ஓட்டுக்கெல்லாம் காசு வாங்காம நல்லா தான் இருக்கியே. ஏப்ல நீங்களும் நல்லா காசு வாங்கிட்டே போல இருக்கே. குவாந்திக்கா நான் யார்கிட்டையும் கேட்டு வாங்கலக்கா, வீடு தேடி கொண்டு வந்து தந்தாவா வாங்கிக்கிட்டே பத்துக்கங்க. ஏன் வசந்தி, அப்போ நீனு? நான் அப்படிலாம் இல்லை கோமதியக்கா, ஓட்டுக்கு என்னெந்த கட்சி காசு கொடுக்காவன்னு எனக்கு தெரியும் பார்த்துக்கோங்க. அந்த ராமலட்சுமி சொல்லிட்டு கிடந்தாளா, யாரெல்லாம் கொடுக்காவல எல்லாரையும் தேடி பார்த்து காசு வாங்கி வச்சாச்சு. நம்மளுக்குன்னு காசு கொடுக்காவக்கா என்னத்துக்கு வாங்காமல் இருக்கணும்? சும்மாவா வருது? ஏன் ஓட்டுக்கு தராவ அந்த அன்பளிப்பை யாராவது வாங்காமல் இருப்பாவளாக்கா? ஏப்ல இப்படி எல்லாருக்கிட்டையும் வாங்கினா யாருக்கு தான் ஓட்ட போடுவ? ஏக்கா எனக்கு யாருக்கு போடுன்னு தோணுதோ அவங்களுக்கு தாக்கா போடுவேன். அதுக்குன்னு மற்றவி தரதான் வாங்காமல் இருக்க முடியுமா? நல்ல ஆளுதான் வசந்தி. இப்படி நீங்களும் மட்டும் நிக்கிய சின்ன பொண்ணுங்க, ஓட்டு போட வரலையோ? ஓட்டு இங்க தானே இருக்கீங்களா? அம்மா ஊர்ல இருக்கா? அந்த மாடுக்கு ஓட்டு இங்க தாக்கா இருக்கு. கோமதிக்கா வீட்டுக்கு போங்க, நான் பின்னாடியே வாரேன்னு சொன்னேன். இன்னும் ஆளை கணக்கா? இன்னும் லட்சுமி வீட்டுல வேலையா இருந்தாலோ? ஆமா, அவ வேலை செஞ்சு கிழிச்சிருவா. அந்த வளர்ந்த மாடு என்னைக்கு வேலை செஞ்சா? பவுடர் அடிச்சுட்டு வாரேன்னாக்கா இன்னும் அடிக்கிறா போல. அவ வரதுக்குள்ள எப்படி எலெக்ஷன் முடிச்சிடும் கோமதிக்கா. வாங்க நாமளாவது போய் போட்டுட்டு வருவோம். சரி வாங்க பிள்ளை போவோம். அவளுக்கு வேணா ஒரு போன் பண்ணி பார்ப்போம். கோமதிக்கா இக்க நில்லுங்கக்கா. அந்த சின்ன பொண்ணு வந்துட்டாளா? ஏன் இன்னும் அழகா டிப்பு டப்பா வரா? ஏன் வளர்ந்த மாடு, இது என்ன துணி இதவி போட்டு வந்திருக்கா? ஏன் கலக்குருவி, என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? உன்னமே நைட்டியா போட்டு வரேன். ஏன் வளர்ந்த மாடு, ஓட்டு போட வர சொன்னா எலெக்ஷன்ல என்னமோ நீ நிக்கிற மாதிரியே துணியை போட்டு வந்திருக்கியே, அதான் என்னன்னு கேட்டேன். ஏன் கலக்குருவி, இது என் தலைவர் போட்ட துணி. அவர் போட்ட மாதிரியே அதே கலர்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். அவரை மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்து அவருக்கு ஓட்டு போட போறேன். ஆமா, நீ ஓட்டு போட்டா மட்டும் அவர் ஜெயிச்சிருவாரு போல. நீ வேணா பாத்துட்டே இருக்க கலக்குருவி, கண்டிப்பா அவர் தான் ஜெயிக்க போறாரு. என்ன கோமதிக்கா? எவ்வளோ சின்ன பொண்ணு, யார் ஜெயிக்கிறாவளோ இல்லையா சின்ன பொண்ணு, உன் ட்ரெஸ் சூப்பர், நல்ல அழகா இருக்குமா. தேங்க்ஸ் கோமதிக்கா. நான் என்ன பண்ணாலும் அதை ஆசையை ஏத்துக்கிற ஒரே ஆள் நீங்க தான்க்கா. மறக்காம நம்ம தலைவருக்கு ஓட்டு போட்டுருங்க. அதுக்கு என்னமா சின்ன பொண்ணு, தாராளமா போட்டுருவோம். யாருக்கு ஓட்டு போடணும்னு பேசிக்கிட்டே இருங்க. சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்டு போட நேரம் முடிய போகுது. இப்படியே வாயை பார்த்துட்டே நில்லுங்க 2 பேரும். ஏன் ஆமலட்சுமி நீ யாராவது வாங்க போய் போவேன் எல்லாரும். அம்மம்மா என்ன கூட்டம்! என் மாமா காலையிலேயே போன கூட்டம் இருக்காதுன்னு சொன்னாவ. ஊரே இங்க வந்து தான் நிக்குது ஓட்டு போட. இக்கா அண்ணே ஓட்டு போட்டாவளோ? தெரியலையே லட்சுமி, ஓட்டடிலாம் எடுத்துட்டு போனாவ பத்துக்க. வேலைக்கு போக முன்னாடி ஓட்டு போட்டு போறேன், இதெல்லாம் நடுவில் எப்பமாவது வந்து போறேனாவ பத்துக்க. போனவளா இல்லையான்னு தெரியலையே. என்ன காலையிலே போய் ஓட்டு போட்டுருமா, வெயில் அலையாதனாவ பத்துக்க. அதான் நான் உங்க வேலையும் வர சொன்னேன். கோமதிக்கா இந்த கூட்டத்தில் நின்று எப்படிக்கா ஓட்டு போட? வீட்டு போயிருவோமா? வேண்டாம்ல, இன்னும் ஓட்டு போட்டே போவோம். நானும் வரலப்பா. என் தலைவருக்கு ஓட்டு போடாம இந்த இடத்தோட நான் நவரவே மாட்டேன். என் மாடு, உன் தலைவருக்கு வந்து ஓட்டு போட்டா ஆகாதோ? இப்போ உடனேவா போடணும்? திரும்ப இந்த காஸ்டியூமை எடுத்து போட்டு மேக்கப் பண்ணி எப்படி ரெடியாவே? நான் கிளம்பி வந்துட்டேன். ஓட்டு போட்டு தான் வெளியே போவேன். உங்கள் ஓட்டு நமது டாஸ் சின்னத்துக்கு. ஏன் மாடு, இதையும் சொல்லி தொலைச்சிடாத, போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடாவ. எனக்கு தெரியும் கலக்குருவி, நான் தெளிவா தான் பேசுறேன். நான் தான் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லவே இல்லையே. பேர எப்படி என்ன போலீஸ் பிடிக்கும்? என்னம்மா எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கிய? ஏன் முருகேசன் அண்ணாச்சி நீங்களா? ஓட்டு போட வந்தா என்னாச்சி? கூட்டமா இருக்கு பத்தியெல்லாம், அதான் எங்க நின்றுட்டு இருக்கோம். வாட்டு போட இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்துல கூட்டம் நின்னுரும், பொறுமையா நின்று வாட்டு போட்டு போங்க. சரி சரி. அப்புறம் எல்லாரும் யாருக்கு வாட்டு போட போறீங்க? அது இந்த அவருக்கு போடலான் இருக்கோம். அவருக்கா? இந்த பிள்ளைய பார்த்தா வேற யாருக்கும் போடுற மாதிரில தெரியுது. அண்ணாச்சி, நான் என் தலைவருக்கு ஓட்டு போட போறேன். அண்ணாச்சி, யாருக்கு வேணாலும் வாட்டு போடுங்கம்மா, மறக்காம என் தலைவருக்கும் வாட்டு போட்டுருங்க. அண்ணாச்சி அவளுக்கா போடணும்?
போன வாட்டி அவளுக்கு தானே போட்டோம், எதுவும் சரி வரலையே. இந்த தடவை மாற்றி போடலான்லாம் இருக்கோம். ஏமா ஒரு வாட்டி அப்படி இப்படி இல்லாம இருப்பவ, அடுத்த வாட்டி போடுங்க எல்லாம் சரியாயிரும். ஓட்டு போட்டு வாங்க, பார்த்து ஏதாவது செஞ்சு விடுங்க. என்ன இங்கே வந்து இப்படி பேசுதி, யாராவது பார்த்தாவனா என்ன சொல்லுவாவ? அதெல்லாம் யாருமே இன்னும் என்ன சொல்ல போறா? எல்லாம் நம்ம ஆட்கள் தான், அதெல்லாம் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாவ. மறக்காம ஓட்ட நான் சொன்னாலுக்கே போடுங்க, பார்த்து செய்யும். ஓட்டு போட்டு வாங்கம்மா, அந்த மரத்தடியே நிக்கேன். குவாமதிக்கா என்னக்கா இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறாரு? தெரியலையே லட்சுமி, அவர் என்னத்தையும் சொல்லிட்டு போறாரு பார்த்துக்க. நம்ம போய் நம்மளுக்கு பிடிச்ச ஆளுக்கு ஓட்ட போட்டு வந்துருவோம். ஏக்கா வெளியே வந்தால் கேட்பார்லக்கா, மரத்தடியில் நிற்க வாங்கன்னு வர சொல்லியிருக்காரே. ஆமா, அப்படி அந்த ஆள் என்ன பண்ணிடுவான்? உன் பாட்டுக்கு அவனுக்கு பிடிச்ச ஆளுக்கு ஓட்ட போடு. அந்த ஆள் கேட்டா நீங்க சொன்ன ஆளுக்கு தான் போட்டேன்னு சொல்லி விடான். அந்த ஆளுக்கு என்ன தெரியவா போகுது? எவ்வளோ சின்ன பொண்ணு, அவர் இதை பார்த்து செய்கிறேன்னாரில் என்ன செய்வார்? ஆமா, அப்படியே செஞ்சு கிழிச்சிருவாரு. ஆளுக்கு 50 கிலோ தங்கத்தை தர மாதிரி தான். ஆளுக்கு ஒரு 200 ரூபா தருவாரு. இதுக்காக போய்லாம் அவருக்காக பயப்பட முடியுமா? ஓட்ட போட்டுட்டு இந்த பக்கமா வீட்டுக்கு ஓடிடுவோம். சரி வாங்க பிள்ளைலாம் போவோம். எம்பிட்டு நேரமாக தான் இங்கேயே வந்து பேசிட்டு இருக்க. வருஷையாச்சும் போய் நிற்போம் பிள்ளைல. ஆமா குவாமதிக்கா, நீங்க சொல்றது சரிதான், வாங்க போவோம். எப்பாடா எப்படியோ ஓட்டு போட்டாச்சுப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமாம் கோமதிக்கா, ஒவ்வொரு வாட்டி ஓட்டு போடும்போதும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஏதோ நம்மளும் ஏதோ சாதனை புரிஞ்ச மாதிரி தான்க்கா தோணுது. ஆமா வசந்தி, இக்க வாங்க அப்ப சீக்கிரமா வீட்டுக்கு போவோம்க்கா. பிள்ளைகள் வர வீட்டுல கிடக்குல. ஏன் இந்த ஆளங்க நிப்பாருல, எப்படி போவ? ஏன் வசந்தி அவர் அந்த பக்கமா தானே போனாரு, நம்ம இந்த பக்கமா வீட்டுக்கு ஓடிடுவோம்ல. சரிக்கா வாங்க போவோம். ஏன் சின்ன பொண்ணு, ஏன் இப்படி அமைதியா இருக்கா? எதுவும் பேசாம ஓட்ட சரியா போட்டியா இல்லையாமா? அதெல்லாம் சூப்பரா போட்டேங்க கோமதிக்கா. வேற என்னத்துக்கு மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிருந்தீங்க? இக்கா, நான் போட்டுக்கு ட்ரெஸ் கோட ஃபாலோ பண்ணி நிறைய பேர் போட்டு வருவாங்கன்னு நினைச்சேன்க்கா. பார்த்தா ஒரு பையிலையும் காணல. நான் மட்டும் தனித்தனியா துணியை போட்டு நிக்கிறேன். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாரும் உன்ன மாதிரி பைத்தியமா இருப்பாங்களா? எந்த துணியை போட்டா என்ன, பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டு நல்லாட்சி அமைட்டுன்னு வேண்டிக்கங்க, நல்லதே நடக்கும். ஆமா பிள்ளைகளா, நானும் ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னு நினைச்சுதான் ஓட்டு போட்டு வந்திருக்கேன். ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். ஹலோ நண்பர்களே, எல்லாரும் ஓட்டு போட்டுட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.